அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாளாகிய ஆஷுரா தினத்தில் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பேரராகிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு பயணித்த பெருமக்களும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அந்த வகையிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பேரராகிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்புகளை பற்றி நோக்கும்போது, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுபனத்து இளைஞர்களின் தலைவர்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றப்பட்டவர்கள். அதே போன்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போர்வைவாசிகளில் ஒருவராவார்கள். இன்னும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றத்துக்கு ஒப்பானவர்களாயிருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள், சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சிலிருந்து தலைவரையும், சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சிலிருந்து கால்வரை உள்ள தோற்றத்தை ஒப்பானவர்களாக இருந்தார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதி போன்ற கிரந்தங்களில் பதிவாகியிருக்கும். அதே போன்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் அவர்களும் அஹ்லுல் பைத்துகளில் அடங்குவார்கள். அவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களை மதிப்பதில் நாம் எந்த ஒரு குறையும் வைத்துவிடக்கூடாது. அதே போன்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை நாங்கள் எமது சிறு வார்த்தையில் கூட அவர்களை விமர்சித்து விடக்கூடாது. அவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்களையும் அவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்களையும் அவர்களுடைய தோழர்களையும் நாம் எமது வாழ்க்கையில் கண்ணியப்படுத்த வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களை கண்ணியப்படுத்தும் பாக்கியத்தை அனைவருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இவ்வுரையை முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹர்ரம் 9ஆம் 10ஆம் நாளில் நோன்பு நோட்பது சுன்னத்தாகும். அந்த 9ஆம் நாளே தாசுஆ என்றும் 10ஆம் நாளே ஆஷூரா என்றும் அழைக்கப்படும். இந்த நோன்பை பற்றி ஹதீஸ்களில் நோக்கும்போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஹர்ரம் ஆஷூரா 10ஆம் நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பார்கள். இந்த நோன்பை தங்கள் தோழர்களுக்கும் வைக்குமாறு கட்டளையிட்டார்கள். இது புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பதிவாகியுள்ளது. ஆகவே இந்த நோம்பின் சிறப்பை நோக்குகையில் அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆஷூரா நாளில் நோன்பு வைப்பது பற்றி பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது, பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நாளில் நோன்பு வைப்பது அதற்கு முன் சென்ற வருடத்தின் பாவங்களை அளிக்குகின்றது என்று பதிலளித்தார்கள். இது முஸ்லிமிலே பதிவாகியுள்ளது. இன்னும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், வரும் ஆண்டில் நான் இருந்தால் நிச்சயமாக ஆஷூரா நாளில் 9ஆம் நாளுடைய நோன்பை நோப்பேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது முஸ்லிமிலே பதிவாகியுள்ளது. ஆகவே வரும் வியாழன் வெள்ளியாகிய இரு தினங்களிலும் அந்த நோன்பை நோற்று அதன் சிறப்பை அடைய எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.